உந்துவிசை குழாய். குழந்தைகளே, இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? உந்துவிசை குழாய், அதாவது கப்பல், விமானம் கிளம்புறதுக்கு தேவைப்படும் உந்துவிசை கருவி பற்றித்தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது காலியான டூத் பேஸ்ட் குழாய், ஸ்ட்ரா, செல்லோ டேப், கத்திரிக்கோல். இங்க பாருங்க, பேஸ்ட் டியூபோட வாய் பகுதியை இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இதை நல்லா சுத்தப்படுத்திக்கலாம். இரண்டு கோடுகளை பெருக்கல் மாதிரி வரைஞ்சு அதன் நடுவுல ஒரு துளை போட்டுக்கலாம். வெட்டிய பகுதியை செல்லோ டேப்பால நல்லா ஒட்டி மீதியுள்ள பகுதியை இந்த மாதிரி வெட்டிக்கங்க. கடைசியா எதிரெதிரா இருக்கிற இந்த இரண்டு முனைகளை வெட்டிக்கலாம். இந்த துளைகள் காற்று வெளியேற்றும் துளைகள். இப்ப உந்துவிசை ரெடி. ஊது குழாய்க்காக ஒரு ஸ்ட்ராவை எடுத்து அதுல ஒரு பகுதியில வி வடிவத்துல வெட்டிக்கணும். இந்த ஸ்ட்ராவை பேஸ்ட் டியூப்ல செருகி ஒரு முனையை விரலால மூடி மறுமுனையில ஊதணும். இப்ப காற்று குழாயில புகுந்து இந்த டியூபை சுத்த வைக்குது. பாருங்க, சூப்பரா இருக்குதுல்ல? எளிமையான சோதனை. இத வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். நீங்களும் இது போல செய்வீங்களா? ஸ்ட்ரா வழியாக வாயால் ஊதும்போது பட்பசை குழாய்க்கு பின்னால் காற்று வெளியேறுகிறது. வேகமாக வெளியேறும் காற்றின் இயக்கத்தினால் பட்பசை குழாய்க்கு முன்னும் பின்னும் அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. இந்த அழுத்த வேறுபாடு பட்பசை குழாயினை சுழல வைக்கிறது. குழாயின் பின்னால் எவ்வளவு காற்று வெளியேறுகிறதோ அவ்வளவு உந்துதல் ஏற்பட்டு குழாய் சுழலும்.